कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। ஐந்தாவது சதகம் மந்தஸ்மித சதகம். அம்பாளோடு புன்னகைக்கு 100 ஸ்லோகங்கள், கடாட்சத்துக்கு 100 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ புன்னகைக்கு மந்தஸ்மிதம், அப்படியே புன்முறுவல், அழகு, அதை எப்படி 100 ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கலாம். இப்போ 5 சதகங்கள், மூக பஞ்சசதி, பஞ்சசதி 500, அந்த சதகங்கள் ஆர்யா சதகம், பாதார விந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், அடுத்தது மந்தஸ்மித சதகம், கடைசி சதகமாக 100 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். அம்பாளோட புன்னகைக்காகவே எழுதியிருக்க, அனுபவிக்கலாம். இப்போ பத்னீமோ வயமஞ்சலீம் பிரதிதினம் பந்தச்சிதே தேகினாம் கந்தர்பாகமதந்திரமூல குரவே கல்யாணகேலி புவே காமாட்சியா கனசார புஞ்சரஜசே காமத்ரிக சச்சுஷாம் மந்தாரஸ்தபக பிரபாமதமுஷே மந்தஸ்மிதஸ்ஜோதிஷே. பத்னீவோ வயமஞ்சலீம் பிரதிதினம் பந்தச்சிதே தேஹினாம் கந்தர்பாகமதந்திரமூல குரவே கல்யாணகேலி புவே காமாட்சியா கனசார புஞ்சரஜசே காமத்ரிக சச்சுஷாம் மந்தாரஸ்தபக பிரபாமதமுஷே மந்தஸ்மித ஜோதிஷே. என்ன சொல்ல போறார் பார்க்கலாம். மாந்தர்கள் யாரு? நாம எல்லாம். மாதர்கள்னா பெண்கள், மாந்தர்கள்னா உலகத்தில் உள்ள எல்லாரையும் குறிக்கிறது மாந்தர்கள். இப்ப நம்மளுடைய சம்சார பந்தத்தை அகற்றுவதும், அடுத்தது வந்தச்சிதே தேகினாம் பிரதிதினம் வந்தச்சிதே தேகினாம், மாந்தர்களின் சம்சார பந்தத்தை அகற்றுவதும், கந்தர்பாகம தந்திரமூல குரவே கல்யாண கேலி புவே, மதன சாஸ்திரம், மன்மதனோட சாஸ்திரம், அதோட உட்கருத்தை விளக்குகின்ற குரவே, தந்திர மூல குரவே, மூல குரு அம்பாள், ஆதி குரு அவள்தான். அப்போ அந்த மன்மதனுடைய சாஸ்திரத்தோட உட்கருத்தை விளக்கும் ஆதி குருவாகவும், அடுத்தது கல்யாண கேலி புவே, மங்களங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களி நடனம் புரிகின்ற மேடை, கேலி புவே, அப்படி களி நடனம் புரிகின்ற மேடையாகவும், காமாட்சியா கனசார புஞ்சரஜசே காமத்ரிக சச்சுஷாம், காமனை எரித்த பரமனின் கண்களுக்கு எப்படி இருக்காளாம்? கனசார புஞ்சரஜசே, பச்சை கற்பூர அதோட குவியல், அந்த பச்சை கற்பூர பொடியோட குவியலாகவும், அடுத்தது மந்தார ஸ்தபக பிரபா மதம் முச்சே, மந்தார மலர்களுடைய ஒளி, அந்த ஒளியை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் செய்கின்றது. அப்போ அதோட செருக்கை எல்லாம் அழிப்பதாக, கவர்வதாகவும் இருக்கக்கூடிய காமாட்சா மந்தஸ்மித ஜோதிஷே, காமாட்சியோட புன்முறுவல் அப்படிங்கிற அந்த ஜோதிக்கு நாம் தினமும் கை கூப்புவோம்
பத்னிமோ வயம் அஞ்சலீம் பிரதிதினம். தினமும் அவளுடைய அந்த புன்முறுவலாகும் ஜோதிக்கு தினமும் அஞ்சலி ஸ்துதி பண்ணுவோம், கைகூப்பி தொழுவோம், வணங்குவோம், நமஸ்கரிப்போம் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை எது? இந்த பந்தம். பந்த சிதே தேகி, நாம் இந்த பந்தத்தை எல்லாம் அறுத்து எறிவதும். அடுத்தது மன்மதனுடைய சாஸ்திரம். அது என்னது சாஸ்திரம்? கோகேக சாஸ்திரம் வா. அப்படி அந்த மன்மதனுடைய ஆகம தந்திரம், அந்த கந்தர்ப்பன்னா யாரு? மன்மதன். அந்த மன்மதனுடைய கோகேக சாஸ்திரத்திற்கு, அந்த ஆகம தந்திரத்திற்கு ஆதி குரு, மூல குரு கல்யாண கேலீபுவே, மங்களங்களான லீலைகளுக்கெல்லாம் இருப்பிடம், அதெல்லாம் களிநடனம் புரிகின்ற மேடை. அடுத்தது பத்ரம் அப்படிங்கிற மங்களமே வடிவானவள் அம்பாள். மங்களமே வடிவானவள் காமாரி யாரு? பரமசிவன். அந்த பரமசிவனுடைய கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்த கூடியவள். காம திரிக சற்றுஷாம் அப்படின்னு மலர்ச்சியை ஏற்படுத்தும் கனசாரம். என்னது? பச்சை கற்பூர பொடி. அடுத்தது மந்தார பூங்கொத்தோட காந்திக்கு ஒரு கர்வம் ஏற்படும், நாம தான் அழகு. அதையெல்லாம் அபகரிக்கும், அதையெல்லாம் ஒடுக்குவதான, அடக்குவதான அம்பாளோட காமாட்சியோட புன்சிரிப்போட ஜோதியை நாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சலி செய்து கைகூப்பி வணங்குவோம் அப்படிங்கிற அம்பாளோட இந்த ஸ்லோகத்தை இப்போ மந்தஸ்மிதம் ஆரம்பிக்கும் போதே கல்யாணம் மங்களம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அம்பாள் எப்பேற்பட்டவள்? கல்யாண வடிவினள், மங்களங்களே உருவானவள். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஸ்வரி மாங்கல்யம் தேஹிமே சதா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மங்களங்கள், கல்யாண குணங்கள் நிறைந்தவள், மங்களமே வடிவானவள். அப்படிப்பட்டவள் எனக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் இரண்டாவது. சத்ரீசே நவமல்லிகாசு மனசாம் நாசாக்ரமுக்தா மணேகே ஆச்சார்யாய மிருணாள காண்டமகசாம் நைசர்கிகாயத் விஷே ஸ்வர்துன்யாசகயுத்வனே ஹிமருச்சேரத்தாசனாத்யாஸ்வினே காமாட்சாஸ்விதமச்சரே தவலிமாத்வைத்தாய தஸ்மை நமக. சத்ரீசேரவமல்லிகாசு மனசாம் நாசாக்ரமுக்தா மணேகே ஆச்சார்யாய மிருணாள காண்டமகசாம் நைசர்கிகாயத் விஷே ஸ்வர்துன்யாசகயுத்வனே ஹிமருச்சேரத்தாசனாத்யாசினே காமாட்சாஸ்விதமச்சரே தவலிமாத்வைதாய தஸ்மை நமக. எப்படி கொட மல்லிகைப்பூ, அந்த மலர்ந்த மல்லிகை மலர்களுக்கு நவ மல்லிகா சு மனசாம், யாரு? மலர்ந்த மல்லிகை மலர்களுக்கு உச்ச நண்பர் சுமனசாம். அடுத்தது மூக்கின் நாச அக்ரமுக்தாமனை, நாசி நுனியில் அந்த அப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற நல் முத்துக்கு முக்தாமனே ஆச்சாரியாய அப்படிங்கிற. அப்போ அந்த முக்திற்கு ஆசிரியராகவும்
மிருணாள காண்டமகசாம் நைசர்கிகாயத் விஷே. அந்த மிருணாள காண்டம், மிருணாளம் எது? தாமரை. அந்த தாமரையோட தண்டோட ஒளிகள் அப்படியே ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அதற்கு இயற்கையிலேயே அம்பாளோட அந்த புன்னகை பகைவனாயிருக்குங்கிற. அப்போ மிருணாள காண்ட மகசாம் நைசர்கிகாயத் விஷே. அடுத்தது ஸ்வர்துன்யாசகயுத்வனே. தேவ கங்கை, கங்கையோட போர் புரிவதும், யுத்வனே போர் புரிவதும், ஹிமரு சேரர்தாசனாத்யாசினே ஒரே ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடியதுமான அந்த காமாட்சியோட ஸ்மித மஞ்சரி, அந்த மஞ்சரி பூங்கொத்து அப்படிங்கிற அந்த புன்முறுவலாகிய பூங்கொத்தின் ஒப்பற்ற தவலம், தவலம் நிற காந்தம் அப்படிங்கிற. தவலம்னா என்ன நிறம்? வெண்மை. அந்த வெண்மை பூங்கொத்தின் ஒப்பற்ற அந்த வெண்மைக்கு தஸ்மை நமக, வணக்கம், என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகுக அப்படின்னு சொல்றார் அவர். தஸ்மை நமக. அப்ப அந்த குடமல்லிப்பூ, அந்த மல்லிப்பூ அப்படியே குடமா பூத்திருக்கும்பா. மல்லிகையை மட்டும் சொல்லும் போது அப்படியே பூத்திருக்கும் போது குடமா எப்படி பூத்திருக்கு பாரு அப்படின்பா மல்லிகை பூ. அப்போ அந்த மலர்ந்திருக்கின்ற அந்த மல்லிகை புஷ்பங்களுக்கு ஒத்தானதும் உற்ற நண்பனும் மூக்கின் நுனியில் தொங்கும் சிறந்த அந்த புல்லாக்கு, மூக்கோட நாசாகிரே முக்தாமனே ஆச்சாரியாய அப்படிங்கிறது. அப்போ அந்த புல்லாக்கு, அப்ப அந்த முத்துக்கு ஆச்சாரியனாயும், தாமரை தண்டோட காந்திகளுக்கு இயற்கையிலேயே அந்த ஒளி வீசும் தண்டுகளுக்கு சத்ருவாக அப்படி இருக்கிறதும், தேவ கங்கையோடு அந்த எதுக்கு போட்டி போடுறது? அந்த வெண்மை நிறம், அந்த கங்கை நதியோட அந்த குளிர்ச்சி, அதுக்கெல்லாம் யுத்தம் செய்வதாகவும், அதோடு போட்டி போட்டு யுத்தம் பண்ணுவதாக அம்பாளோட புன்முறுவல் அவ்வளவு வெண்மையா காந்தியா அப்படி யுத்தம் பண்றாப்புல இருக்கு. அதோட குளிர்ச்சிக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கான். மந்தஸ்மித மஞ்சரி அப்படிங்கிறது. அப்ப சந்திரனோடு ஒரே ஆசனத்தில், சந்திரனோடு வெண்மைக்கு சாகிசமமா இருக்கிற மாதிரி, அப்போ ஒரே ஆசனத்தில் அமர்வதுமான அந்த புன்னகை என்ற பூங்கொத்தில் இணையற்ற வெண்மைக்கு என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகுக. அப்போ கங்கை நீர் எப்படி வரும்? நுரை அப்படி நொப்பு நுரையுமா பொங்கிட்டு அருவி மொத்தமா அப்படி விழும்போது வெண்மையா விழும் பார்க்கும்போது. அப்ப ஆகாயத்தில் இருந்து அருவி பார்த்திருப்போம். அது விழும்போது வெண்மை நிறத்துல அப்படியே விடும். அப்ப விழும்போது அப்ப வெண்மையான அது பூங்கொத்து போல காணப்படும்ங்கிற. அதற்கு போட்டியாக குளிர்ச்சி மிகுந்ததாக வெண்மை நிறத்தோடு அதோடு யுத்தம் பண்ணுவதாக அமைந்திருக்கின்றது. என்ன ஒரு அழகான ஒரு ஒப்புமை, என்ன ஒரு கவித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்க மூக்க கவி. நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அம்பாளோட அனுகிரகம். காமாட்சி கடாட்சி சதகத்துல நம்மளுக்கு அவளோட கடைக்கண் பார்வையினால அனுகிரகம் பண்ணி இப்போ நம்மளுக்கு அவளுடைய அந்த புன்முறுவல் அதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கா. இவர் 100 ஸ்லோகங்கள்ல எப்படி அனுபவிக்கலாம் நாம. இது 3வது ஸ்லோகம் இப்ப பார்க்கலாம். கற்பூரத்யுதி சாதுரீமதிதராமல்பீயசீம் குர்வதி தௌர்பாக்யோதயமேவ சம்விதததி தௌஷாகரீணாம் விஷாம் ஷுல்லானேவ மனோத்யமல்லினிகரான் புல்லானபி व्यञ्जति कामाक्ष्या मृदुलस्मितां सुलकरी कामप्रसूरस्तु मे कर्पूरद्युति चातुरीमतितरामल्पि यसीं कुर्वती दौर्भाग्योदयमेव संविततति तौषाकरीणां विशां शुल्लानेव मनोज्ञमल्लिनिकरान् पुल्लानपि व्यञ्जति कामाक्ष्या मृदुलस्मितां सुलकरी कामप्रसूरस्तु मे. இதுல என்ன சொல்ற? கற்பூர கட்டி, கற்பூர தியுதி சாத்துரி. அப்ப அந்த கற்பூர காந்தி, கற்பூரம் எப்படி இருக்கும்? வெண்மை நிறம். அப்படி அந்த காந்தியோட வெண்மையை
அம்பாளோட புன்வருவல் இருந்தால அது சிறுமைப்பட்டு போறதா. கற்பூர கட்டியோட காந்தி சிறுமைப்பட்டு போறது. அதாவது அதோட ஒளியை அது குன்றச் செய்வதாக அம்பாளோட புன்னகை இருக்குங்கிறார். அதை சிறுமைப்படுத்துவதும். அடுத்தது தௌர்பாகியோதயமேவ சம்விததி தௌஷா கரீணாம் விஷாம். வெண்ணிலவு அதோட ஒளிகளுக்கெல்லாம் தௌஷா கரீணாம், அதற்கெல்லாம் ஒரு துரதிருஷ்ட தசை, அதாவது துர்பாக்கிய நிலை தோன்றும்படி செய்கின்றதா. அப்படி செய்வதும். அடுத்தது ஷுல்லானேவ மனோக்கிய மல்லி நிகரான் புல்லா நபி வியஞ்சதி. அப்ப மலர்ந்த அழகிய அந்த மல்லிகை குவியலை அதையே அற்பமாக தோன்ற செய்கின்றதா. அம்பாளோட புன்னகைக்கு முன்னால அந்த மல்லிகை குவியல் ஒன்றுமே இல்லைங்கிற அந்த மல்லிகை குவியலை கூட அற்பமா மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த காமாட்சியோட மெல்லிய புன்னகை, அதோட காந்தி, அந்த பெருக்கு அப்படி ஒளி இப்படி பெருகின்றே இருக்கு. அந்த பெருக்கு என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், அமையட்டும், நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அப்ப கற்பூர கட்டியோட அழகிய காந்தியை கூட அப்படியே மிகவும் குன்றச் செய்வதும், சந்திரனோட ஒளி அந்த வெண்ணிலவின் ஒளிகளுக்கு துர்பாக்கிய நிலை, துரதிருஷ்ட தசையை உண்டாக்குவதும், மலர்ந்த மல்லிகை பூக்களை குவியல்களுக்கு அதையே அற்பமாக தோன்றும்படி செய்கின்றதாயும் இருக்கின்ற காமாட்சி தேவியோட புன்னகை, மென்மேலும் வளரக்கூடிய அந்த புன்னகை, அதோட ஒளி பெருக்கு நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அடுத்தது 4வது ஸ்லோகம். யா யா, இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கலாம். யா பீனஸ்தன மண்டலோ பரிலசத் கற்பூரலேபாயதே யா நீலே க்ஷணராத்ரி காந்தி ததிஷு ஜோஸ்னா பிரரோகாயதே யா சௌந்தர்ய துனீதரங்கததிஷு व्यालोलहंसायते कामाक्ष्या शिशिरीकरोतु हृदयं सा मे स्मितप्राकरी या पीनस्तनमण्डलोपरिलसत् कर्पूरलेपायते या नीले क्षणरात्रिकान्तिददिषु ज्योत्स्ना प्ररोहायते या सौन्दर्यतुनीतरङ्गददिषु व्यालोलहंसायते कामाक्ष्या शिशिरीकरोतु हृदयं सा मे स्मितप्राकरी. எந்த 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 அப்படின்னு அழகா சொல்ற. எந்த புன்சிரிப்பு தேவியின் பீனஸ்தன மண்டலோ பரிலசத் கற்பூர லேபாயத்தே. அம்பாளோட பீனஸ்தன மண்டலோபரி, அம்பாளோட அந்த பருத்த கொங்கைகளின் மேல அப்படி பச்சை கற்பூர பூச்சி அப்படி படிஞ்சிருந்தா அதை ஒத்து இருக்கின்றதோ. எந்த புன்சிரிப்பு அம்பாளுடைய பருத்த ஸ்தனங்களின் மேலே உள்ள கற்பூர பூச்சை ஒத்திருக்கிறதோ. யா நீலே க்ஷணராத்திரி, அந்த எந்த புன்சிரிப்பு கடைக்கண் பார்வையாகிய கார் இருள் சூழ்ந்த இரவுகளில் எப்படி இருக்கான், நிலவின் முளை போல அது ஒளி கீற்று. ஜோஸ்னா பிரரோகாயத்தே, அப்படி அந்த ஒரு சின்ன ஒரு இருட்டுக்குள்ள ஒரு விளக்கு பிரகாசிக்கிற மாதிரி, அப்ப அந்த சந்திரனோட ஒளி கீற்று தோன்ற மாதிரி கார் இருள எந்த புன்சிரிப்பு முளை போல், நிலவின் முளை போல் தோன்றுகிறதோ, எந்த புன்சிரிப்பு யா சௌந்தர்ய துணி தரங்கததிஷு, என்ன அலை, எந்த அலை, அழகென்னும் அருவிகளின் அலைகளின் இடையே வியாலோல ஹம்சாயத்தே அப்படி நீந்தி போகின்ற
அன்னங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றதோ காமாட்சியா சிசிரி கரோது ஹிருதயம் சா மே ஸ்மித பிராகரி. அத்தகைய காமாட்சியோட இளநகை சிசிரி கரோத்து, சின்ன அந்த புன்சிரிப்பு, குழந்தையோட சிரிப்பு, அதான் இளநகைம்பா. அந்த இளநகையோட தொடர்பு ஹிருதயம் சாமே ஸ்மித பிராகரி, எனது உள்ளத்தை சிசிரி கரோத்து குளிரச் செய்வதாக இருக்கட்டும். சாமே ஸ்மித பிராகரி, அந்த இளநகையானது என்னுடைய ஹிருதயம் மே சிசிரி கரோத்து, என்னத்தை குளிர்ச்சியை உண்டாக்கட்டும், குளிரச் செய்ய வேண்டும், என்னுடைய இதயத்தை குளிரச் செய்வதாக அமையட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ எந்த ஒரு புன்சிரிப்பானது பருத்த ஸ்தன மண்டலத்தின் மேல் பிரகாசிக்கின்ற பச்சை கல்பூர பூச்சாக தோன்றுகின்றதோ, எந்த புன்சிரிப்பானது அப்படி நீலே சனராத்திரி அந்த கருத்த கடாட்சங்களின் காந்தியாகி இரவு கால கூட்டத்தில் புதிய நிலவாக, புதிய சந்திரனின் முளையாக தோன்றுகின்றதோ, எந்த புன்சிரிப்பானது அழகு சௌந்தரிய துணி தரங்க ததிஷு வியாலோல ஹம்சாயத்தை. அப்ப எந்த புன்சிரிப்பானது அழகு அப்படிங்கிற நதி அருவி அலைகளில் சஞ்சரிக்கின்ற ஹம்சங்களாக தோன்றுகின்றதோ, அப்படிப்பட்ட காமாட்சியின் நிறைந்த அந்த புன்சிரிப்பானது மனதை குளிரச் செய்யட்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். முதல்ல இன்னும் 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஏஷாம் கச்சதி பூர்வ பட்ச சரணீம் கௌமுத்வதஸ்வேதிமா ஏஷாம் சந்ததமாரு ருக்ஷதி துலா கக்ஷ்யாம் சரச்சந்திரமாகாம் ஏஷாம் இச்சதி கம்புரப்யசுலபாமந்தே வசத் பிரக்ரியாம் காமாட்சியா மமதாம் ஹரந்தோ மம தேஹா சத்விஷாம் அங்குராகாம் அங்குராகா சத்விஷா அங்குராகா ஏஷாம் கச்சதி பூர்வபட்ச சரணீம் கௌமுத்வத ஸ்வேதிமாம் ஏஷாம் சந்ததமாருருக்ஷதி துலா கக்ஷ்யாம் சரச்சந்திரமாகாம் ஏஷாம் இச்சதி கம்புரப்யசுலபாமந்தே வசத் பிரக்ரியாம் காமாட்சியா மமதாம் ஹரந்தோ மம தேஹா சத்விஷாம் அங்குராகாம். முளை போல அங்குரம் எவைகளுக்கு எளிதில் எத்தகைய மந்தகாசத்தின் எதிரில், எவைகளுக்கு எதிரியில் அல்லியின் வெண்மையும் தோல்வி அடைகின்றதோ ஏஷாம் கச்சதி பூர்வபட்ச சரணியும் கௌமுத்வத ஸ்வேதிமா, அல்லியின் வெண்மை கூட தோல்வி அடைகின்றதோ, எந்த புன்னகைக்கு முன்னால சரத்கால சந்திரனும் எவைகளோடு சமநிலை எய்த, அம்பாளோட புன்னகையோடு இதுக்கு சமநிலை எய்தறதுக்கு விரும்புறதாம் எது? சரத்கால சந்திரன். அதான் ஏஷாம் சந்ததம் மாருருட்சதி துலா கட்சியாம் சரச்சந்திரமாக. அப்போ சரத்கால சந்திரனும் எவைகளோடு சமநிலை எய்த எப்பொழுதும் விரும்புகின்றதோ, எவைகளுக்கு அடைய இயலாத சிஷ்ய நிலையை அடைய சங்கு வேண்டி நிற்கிறதோ, அப்போ அது அந்த அம்பாளோட புன்சிரிப்புக்கு முன்னால சங்கோட வெண்மை தோத்து போய் அந்த புன்சிரிப்புக்கு சிக்ஷையாக விரும்புறதுக்கா சங்கு ஏஷாம் இச்சதி விரும்புகின்றதாம். ஏஷாம் இச்சதி கம்பூர் அப்பிய சுலபா மந்தே வசத் பிரக்ரியாம் அப்படிங்கிறார். அப்போ அந்த சங்கு கூட அந்த அம்பாளோட புன்னகைக்கு சிக்ஷனாக விருப்பம் கொள்கின்றதாம். அப்ப எவைகளுக்கு அடைய இயலாத சிஷ்ய நிலையை அடைய சங்கும் வேண்டி நிற்கிறதோ, காமாட்சியா மமதாம் ஹரந்து மமதே ஹாசத் விஷாம் அங்குராகா. அப்ப காமாட்சியின் அந்த மந்தகாசத்தின் அங்குராகா முளைகள்
என்ன பண்ணணும்? மமதாம் ஹரம் தூ, என்னுடைய மமதையை எல்லாம் போக்க வேண்டும். ஹரம் தூ, ஹர போக்குதல், மமதாம் ஹரம் தூ போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ எத்தகைய மந்தகாசத்தின் முன்னால் அல்லியின் வெண்மை நிறமே தோல்வி அடைகின்றதோ, சரத்கால சந்திரன் எதற்கு இணை நிலை அடைய எப்பொழுதும் விரும்புகிறானோ, வெண்மையான ஒளி வீசும் யாருக்கு சங்கு சீடனாக இருக்க ஆசைப்படுகின்றதோ, அத்தகைய தேவி காமாட்சியின் மந்தகாசம், அதோடு முளைகள் என்னுடைய மனத்தில் இருக்கும் அகங்காரத்தை, மமதாம் ஹரந்து, அகந்தையை அழிக்கட்டும், ஒழிக்கட்டும், அகங்காரத்தை அழிக்கட்டும்னு மூக கவி பிரார்த்தனை பண்ற. நாமும் அம்பாள்கிட்ட என்னுடைய மமகாரத்தை நீக்கு, என்னோட மாயையை போக்கு, உன்னை அடைவதற்குரிய வழியை காட்டுன்னு வேண்டி அம்பாளோட புன்னகையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். மந்தஸ்மிதம். இதை இன்னும் 95 ஸ்லோகங்கள்ல நம்மளை எப்படியெல்லாம் அனுபவிக்க மூக கவி வச்சிருக்காரு. அந்த எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க போறதோ அதையெல்லாம் நினைச்சுட்டு அம்பாளோட திருவடிகளையே சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.